அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராமஜெயம். இன்றைய தலைப்பு அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார். இது கம்பராமாயணத்தில் இருந்து இதற்கு எடுக்கப்பட்ட தலைப்பு. விஸ்வாமித்திர முனிவர் தன் வேள்வியாக முடித்த பிறகு ராமர் மற்றும் லட்சுமணர் அவர்களை மிதிலை நகருக்கு அழைத்து வருகிறார். அங்கே மதில் மீது இருந்த மிதிலையின் கொடிகள் ராமரை வா வா என்று அழைப்பது போல இருந்தது. ராமர் ஏன் மிதிலைக்கு வர வேண்டும்? அதற்கு காரணம், மை அரு மலர்கள் நீக்கி யான் செய் மா தவத்தின் வந்து செய்யவள் இருந்தார். இதன் அர்த்தம், குற்றமில்லாத தாமரை மலரில் இருந்து நீங்கிய திருமகள் எங்கள் ஊர் செய்த மா தவத்தினால் இங்கு சீதையாக பிறந்திருக்கிறார். அவரை வந்து மணந்து கொள் என்று கூறும்படி இருந்தது. ராமர் மிதிலை நகருக்குள் வருகிறார். அங்கே ஐயம் நுண் இடையார் என்று இடை இருக்கிறதா இல்லையா என்று தெரியாத அளவிற்கான அழகிய பெண்கள் நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். பல பெண்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பல பெண்கள் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறார்கள். பல பெண்கள் பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஏகபத்தினி விரதரான ராமர் இவர்கள் யாவரையும் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அப்பொழுது கன்னிமாடத்தில் சீதை நின்று கொண்டிருக்கிறார். சீதை அவ்வளவு அழகானவங்களா? ஆம், மன்மதனால் கூட அவர் அழகை வர்ணிக்க முடியவில்லை. பல வண்ணங்கள் கொண்டு சீதையின் அழகை ஓவியமாக வரைய நினைக்கிறார். ஆனால் அவரால் முடியவில்லை. முடியாத காரணத்தினால் அமுதத்தை தூரிகையில் தோய்த்து வரைய முற்படுகிறார். இருந்தும் சீதையின் அழகை அதில் வரைய முடியவில்லை. இது சீதையை கண்ட மக்கள் பலர், ஆகா, தேவர்கள் போல நமக்கும் அயராத கண் இருந்தால் எப்பொழுதும் சீதையை பார்த்து கொண்டே இருக்கலாமே என்று எண்ணுகின்றனர். ஆனால் தேவர்களோ, நமக்கு 2 கண்கள் தானே இருக்கிறது, இன்னும் 7-8 கண்கள் இருந்திருந்தால் சீதையின் அழகை எப்பொழுதும் ரசித்து கொண்டே இருக்கலாமே என்று எண்ணுகின்றனர். இவ்வளவு அழகான சீதையை எவ்வாறு ராமரை பார்க்கிறார்? ராமர் அங்கு பந்து விளையாடி கொண்டிருந்த போது பந்து ராமர் மீது படுகிறது. அப்போது ராமர் மேலே நிமிர்ந்து பார்க்கிறார். சீதையும் யார் மீது விழுகிறது என்று பார்க்கிறார். அப்பொழுதுதான் ராமர் மற்றும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றனர். அப்பொழுது அவர்கள் கண்கள், ராமர் மற்றும் சீதையின் கண்கள் கவ்விக்கொண்டன என்று கம்பர் இங்கே கூறியிருக்கிறார். பார்த்தால்தான் பார்வை விலகும், கவ்விக்கொண்டால் எவ்வாறு பார்வை விலக முடியும்? அப்பொழுது ராமரின் உணர்வுகள் சீதைக்குள்ளும் சீதையின் உணர்வுகள் ராமருக்குள்ளும் ஒன்றிவிட்டன. இதையே கம்பர் தன் கவிநடையில், என் அரும் நலத்தினால் இணையவள் நின்றுள்ளி கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாத உணர்வுகள் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். நன்றி.